இப்போ கட் பண்ணீங்கல்ல, என்ன சொல்றீங்க? என்னால நம்ப முடியலனோ. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ரீஃபர்பிங் ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதாவது இந்த எட்ஜ் டிஸ்பிளே, கிளாஸ் சேஞ்சிங், டிஸ்பிளே வந்து கலர் ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு பர்சன் ட்ரைனிங்க்கு வந்திருக்காரு. சேம் டைம் நம்ம கிட்ட ஒரு டிஸ்பிளே கிளாஸ் சேஞ்ச் பண்றதுக்காகவும் வந்திருக்கு. ஸோ IQ Z9ங்கிற ஒரு எட்ஜ் டைப் மாடல். இந்த போனை அவர்கிட்ட கொடுத்து நம்ம வந்து கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்ல போறோம். அவருக்கு வந்து இது வந்து ஒர்க்கிங் டிஸ்பிளே நம்ம சொல்ல போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 நாள் தான் ஒரு ட்ரைனிங் வந்திருக்காரு. அதுலயே அவர் எட்ஜ் டிஸ்பிளே எப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிளாஸை, இந்த டிஸ்பிளேவை அவர்கிட்ட கொடுத்து நம்ம கட் பண்ண சொல்லலாம். அவர் பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா திருப்பி அவர் முன்னாடி ஆன் பண்ணி அவரோட ரியாக்ஷனை நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை கட் பண்ணிட்டாரு. சேஃபாக கட் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன டாட்டு கூட இல்லை. ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு கண்டமாக தான் அந்த கிளாஸ் உடஞ்சிருந்தது. அவர் கட் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் கட் பண்ணது அவருக்கே தெரியாது. அவர்கிட்ட இப்போ நம்ம ஷோ பண்ணுவோம், என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். இதான் நீங்கள் கட் பண்ண டிஸ்பிளே. இப்போ கட் பண்ணீங்கல்ல, என்ன சொல்றீங்க? என்ன சும்மா இப்போ நீங்கள் கட் பண்ண கொடுத்த டிஸ்பிளே தான் அது. ஓகேல, எல்லாமே ஒர்க்கிங், டாட்டும் எதுவுமே இல்லை. என்ன சொல்றீங்க? என்னால நம்ப முடியலனோ. ஓகேல, சூப்பர். ஓகே, அவ்வளோதான். இதுதான் உங்கள் ஒர்க்கு. ஓகேவா? இது அப்படியே போயிட்டு உங்கள் ஏரியாவில் பண்ணீங்கன்னா போதும். முடிஞ்சதில்ல? ஓகே, கான்ஃபிடண்ட்டாக போங்க. ஓகேவா? எட்ஜ் டிஸ்பிளே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ கான்ஃபிடண்ட் தான் போதுமானது. ஓகேல, அப்படியே கேமரா பார்த்து ஒரு கை மட்டும் காட்டிடுங்க. தேங்க்யூ.